எல்லாரும் பேசுறாங்கன்னு நம்ம பேசணும்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. அங்க ஓடுற ரத்தம் வேற, இங்க ஓடுற ரத்தம் வேற. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் யார்ட்டையும் குறை பேசினதா பைபிள்ல போட்டே இல்லை. ரொம்ப முக்கியம். நம்ம கூட கர்த்தர் பேசுறாரு. சில நேரத்துல நம்முடைய வழிகள் அடைக்கப்படுவதற்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம். நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் தடைபடுவதற்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம். எனிஒன், இது எனக்கு தெரியல. ஒருவேளை சொல்றேன், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் தள்ளப்பட்டு போவதற்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை தான் சொல்லுது, அது கீழே தான் சொல்றாரு, உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாயின்னு சொல்றதுக்கு முதல்ல சொல்றாரு, நீ நியாயபரமான வார்த்தையை என்ன பண்ணணும், பேசணும்னு சொல்றாரு. உன் வாயை விட்டு பெய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை தான் சொல்றாரு. அப்போ வாய்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என் வார்த்தையில கவனம் இல்லாம கூட இருக்கலாம். நான் பேசுறதுல ஏதோ ஒரு குறைவுகள் கூட இருக்கலாம். நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். அடுத்த வார்த்தை சொல்கிறது, நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு ஒரு தேன் போல இருக்கு பாருங்க கர்த்தருடைய வார்த்தை. நீ புத்திமானாயும் என்ன சொல்ல வரீங்க? எப்பா நீ அடுத்தவங்களை பத்தி பேசலன்னா நீ புத்திமானாயும் நடந்து கொள்ள அப்படின்னு சொல்ற. அப்ப அடுத்தவங்களை பத்தி பேசலன்னா புத்திமானா நடந்து கொள்ள, பேசுனா அவ்வளவுதான். அதுதான் பதில்.